அலங்கு டிசம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சமுதாயம் சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் கமலா ஆல்கமிஸ். நான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நல்ல படத்துக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவாஸ்கர் அவினாஷ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு முதல்ல நன்றி. நீங்கள் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் பிளெஸிங்ஸ் வந்து உங்கள் ரிவ்யூஸ் மூலமாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் டேரக்டர்ஸ் ஷியாமு அண்ட் பிரவீன். நம்மளோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ சத்தியமாக இனிமேல் பேச வேண்டியது நாங்கள் இல்லை, நம்ம மீடியாஸ் தான். இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கு, உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இதுதான் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நம்பிக்கையால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நன்றி. நீங்கள் படம் எல்லாருக்கும் மீடியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் ட்ராமா தான் நம்ம பண்ணியிருக்கு. ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு மூவி பண்ணணும்னு ஆசை தான் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் சேர்க்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எது சார்? அந்த அது ரொம்ப ஹிட்டான நல்ல பாட்டு. அது ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும், அதுலேயே ஒரு சோகமும் இருக்கும். அதனால் அது மார்ச்சரி கூடிய அதை செலக்ட் பண்ணோம். அது நல்லா இருக்கு சார். இது கொஞ்சம் ஒரு மார்ச்சரி. நானே வருவேன் தானே சார்? ஆமாம், அப்படி ஆமாம். அப்படியா? இல்லை, தெரியல. ஓகே, அப்படியா? சார் நன்றி சார். நன்றி சார். ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது தான். ஓகே. ஆடியன்ஸ் பல விதமான டேஸ்ட்டில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அல்ல, எல்லாரோட இது தெரியணும்ல, எல்லாரும் சொல்லலாம் தெரியணும்ல. மீடியாஸ் என்ன சொல்லணும் தெரியணும்ல, அதான் சொல்றது. இல்லை, இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ சார். ஓகே, சரி சார். இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் சொன்ன அந்த போர்ஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது இப்போ. இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன அந்த வேர்ஷன், நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வேர்ஷன் தான் நமக்கு இன்னும் நல்லா இப்போவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த போர்ஷன் தான். ஓகே. ஓகே. நடுவில் ஒரு கேரக்டர் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes அது நல்லா பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்க மாதிரி. சரி சரி. மியூசிக் கூட இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து மியூசிக். ஓகே. என்னது? ஒரு படம் தான் சார் இந்த படம் சார். இல்லை, வேண்டாம். இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அது இருக்கு. முன்னாடி இருக்கும் சார். சார் நான் இதோட ஃப்ளாஷ்பேக் நம்ம அந்த அங்கே தான் வேலை பார்க்குறேன். நல்ல ஐசி தான் சார். அது சார், அது சார், அது ஐடியா என்னென்ன சார்? காரணம் சார், அதான் காரணம் இருக்கு சார். ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கே வந்து அந்த ஞாபகங்கள் வேண்டாங்கிற அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு காமிக்கணும். ஒரு அதிகாரியே ஐயோ எனக்கு இந்த ஞாபகம் வேண்டாம், அதுக்காக அந்த ஒரு ஹீரோக்கு அது கரெக்டாக இருந்தது சார். நம்ம என்ன எப்படி சைக்கோ இருக்குன்னு சொல்லல படத்தில்.
அந்த சரக்கு ஹீரோக்கு வந்து அது தேவையில்லை. ஹீரோ கிட்ட ஹீரோயும் அவனுக்கு என்ன சம்பந்தம் தானே சொல்லணும். நம்ம அது அது தமிழ் டைட்டில் இருந்தது சார், அப்புறமா தான் மாத்திட்டோம் சார். தமிழ் டைட்டில் முன்னாடி வச்சிருந்தோம். இல்ல மொத்தமாக அந்த கேஸோட பேரே ஸ்மைல்மேன் தானே சார்? ஸ்மைல்மேன் கேஸ் சார். அதனால ஸ்மைல்மேன் கேஸ் சார். கேஸோட பேர் தான் ஸ்மைல்மேன் கேஸ். ஒரு மர்டர் கேஸ் சொல்லுவில்ல, அந்த மாதிரி ஸ்மைல்மேன் கேஸ். ஓகே சார். நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஆடியன்ஸுக்கு சில பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு கேரக்டர் வந்து அதில் மறைச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் படத்தை அப்பட்டமாக தெரியுது ஒரு விஷயம் வந்து தப்பாக போயிருக்குன்னு. அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோஷனுக்காவது வரலாம்ல அவங்க ரெஸ்டோக்காவது. ஏன் கூப்பிடல சார்? அது யார் பிளான் அந்த மாதிரி தான் பிளான். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இல்லை சார், எங்களோட ஐடியா தான் அது. நாங்கள் தான் பிளான் பண்ணோம் ஏன் அந்த முக்கியமான நபர் வரல அப்படின்றது. இன்டென்ஷனலாக தான் சார். அது இப்போதைக்கு இப்போ வேண்டாம், நம்ம படம் ஆடியன்ஸ் இப்போ வேணாம். எல்லாம் வந்திருக்குல்ல சார்? இப்போவா? ஓகே ஓகே சார். இப்போ இந்த இதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க. ஓகே. இல்லை அவர் நம்மளை கூப்பிடல. அவர் அதான் நாளைக்கு வந்து தியேட்டர்ஸில் வரும். அதனால் நாளை இன்றைக்கும் பிஸியாக இருக்குல்ல. ஓகே ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ.